இன்றைக்கி டைலரிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இது. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் பேசிக்ஸ் தான் கற்றுக்க வந்திருக்கீங்க. பேசிக் கூட தெரியாமல் தான் இருப்போம் நிறைய பேருக்கு. பட் டோன்ட் வரி, நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தைக்க வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம தைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு நோட்டு கையில் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா, இந்த நோட்டில் நம்ம வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். எப்பயும் போல் டேப், ஸ்கேல், நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்கேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கோடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரையாங்கிள் ஸ்கேல் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம எந்த பக்கம் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போடுறோம். அப்படி போடுறோம், இந்த கோடு ஒழுங்காக வந்திருக்கா நேராக வந்திருக்கா நமக்கு தெரியாது. பட் அதுவே இதை வச்சு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக கார்னர் செட் ஆகுதா, அப்போ இந்த பக்கம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்போ இப்போ சிசர் பென் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த 11 பாயிண்ட்டுமே இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேசிக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிக்க போகிறதில்ல. ஏன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து நம்ம உடனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினைப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஸ்டெப்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அழகாக ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் மறுபடியுமே சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ளவுஸ்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது, ப்ளவுஸ் மாத்திரமல்ல எந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போதும் இன்னர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. தென் வந்து நீங்கள் இன்னருக்கு மேலே போகிற ட்ரெஸ் வந்து இப்போ வெளியே அவுட்ஃபிட் வந்து ஒரு டிஷர்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக மெஷர்மெண்ட்டு பக்காவாக வரும். உங்களுக்கு ஃபிட்டடாக வரும் ப்ளவுஸ் தைக்கும்போது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை டிஷர்ட் இல்லை, நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் லென்த் எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் லென்த் வந்து எப்போவுமே வந்து பேக்கில் தான் எடுப்பாங்க. பேக்கில் எடுத்தாலும் ஃப்ரண்ட்டில் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளவுஸ் லென்த் எடுத்துப்போம். ப்ளவுஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 14 இன்ச்சஸ் ஆர் 15 இன்ச்சஸ் இருக்கும். எல்லாருக்குமே அதான். ரொம்ப தின்னாக இருக்கிறவங்களுக்கும் அதான் இருக்கும், பல்ஜாக இருக்கிறவங்களுக்கும் அந்த லென்த் தான் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் ரொம்ப காமன். நீங்கள் அதே எடுத்துக்கோங்க. 15 இன்ச்சஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே மேலே இது இருக்குல்ல, இதிலிருந்து 15 இன்ச்சஸ் கீழே எடுங்க. ஓகேவா? இங்கேருந்து ஆரம்பித்து 15 இன்ச்சஸ் கீழே எடுங்க. ஏன்னா இந்த இடம் விட சொல்கிறேன்னா, நம்ம வந்து பிடிச்சி தைப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச் போயிடும். விச் மீன்ஸ் 1 இன்ச் மேலே வச்சுட்டு நீங்கள் எடுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1 இன்ச்சை கொண்டு போயிட்டு நான் இங்கே வச்சுட்டு 15 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பார்க்குறேன். அந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். இதான் என்னோடய 15 இன்ச்சஸ். நான் இதிலேருந்து எடுத்துருக்கேன். இதிலேருந்து 15 இன்ச்சஸ் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இதான் 1 இன்ச்சஸ் கணக்கு. இப்படின்னு பார்த்தா நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கணும்னு சொல்லுவீங்க. இங்கே தான் எடுத்துருக்கணும். இது எதுக்காக எடுக்கிறோன்னா, நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது மேலே 1/2 இன்ச் போயிடும், கீழே 1/2 இன்ச் போயிடும். அது நம்ம கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம். ஓகேவா? எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட அப்பெக்ஸ் பாயிண்ட். அடுத்து வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் எப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் ஷோல்டர்லேருந்து நம்ம டாட் வந்து எங்கே வரைக்கும் வருதோ அதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட்டை சொல்லுவோம். டாட்டுன்னா நிப்பிள் இருக்குல்ல, நிப்பிள் பாயிண்ட் சொல்லுவாங்க, அதுதான் நான் அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து உங்கள் ஷோல்டருக்கு நடுவில் மிட் பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து கீழே இறக்கினீங்கன்னா உங்களுக்கு எங்கே அப்பெக்ஸ் பாயிண்ட் கிடைக்கிதுன்னு பாருங்கள். இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் இங்கே ஒரு டம்மி வரைஞ்சிருக்கேன்ல, இங்கே வந்து நம்ம வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே டாட் பிடிப்போம். இங்கேருந்து நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் தெரியும், நமக்கே பார்க்கும்போது தெரியும் எதுன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் கரெக்டாக மேலேயே இருக்கும், சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இறங்கி இருக்குன்னுவாங்க, ஏற்றி இருக்குன்னுவாங்க, நிப்பிள் பாயிண்ட் சைட்லலாம் இருக்குன்னுவாங்க. அப்படிலாம் நீங்கள் கணக்கே எடுக்க வேணாம். நம்மளுக்கு ட்ரெஸ் போடும்போது இங்கே இந்த நிப்பிள் பாயிண்ட் பிடிச்சா வந்து விச் மீன்ஸ் அப்பெக்ஸ் பாயிண்ட் பிடிச்சா வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. அவாய்ட் டு டெல் நிப்பிள் பாயிண்ட், அது நல்லா இருக்காது. அப்பெக்ஸ் பாயிண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நிப்பிள் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ யூ யூஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்.
ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பாருங்கள், உங்களோட அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து எங்கே வருது பாருங்கள், அதுதான் உங்களோட அஃபெக்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு வேளை நம்ம தள்ளி இருந்துச்சு, பின்னாடி இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு, கீழே இறங்கிருச்சுன்னா கூட பார்க்காதீங்க. உங்களுக்கு எங்கே அந்த ப்ளவுஸ் டாட் 3 டாட் வந்து எங்கே பிடிச்சா தூக்குற மாதிரி காட்டும், அழகாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதான் அஃபெக்ஸ் பாயிண்ட். ஓகேவா? நான் இப்போ எல்லாமே என்னோட சைஸுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். உங்களோட சைஸுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே. அஃபெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என் ஷோல்டர் மிட்டில் வச்சு ஷோல்டர் மிட்லேருந்து எடுக்கும்போது அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 வருது. என்னோடய அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 வந்திருக்கு. ஸோ அதான் நான் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். 10 வந்திருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு அஃபெக்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு சரியாக தெரியலன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு சார்ட் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக அனுப்புகிறேன். நீங்கள் அந்த ரீல்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்போவுமே கரெக்டான மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் அனுப்புகிறது. ஒரு 75% அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம ப்ளவுஸ் லென்த் எடுத்துட்டோம், அஃபெக்ஸ் பாயிண்ட் எடுத்தோம். தேர்ட் வந்து அண்டர் பஸ்ட் எடுக்க போகிறோம். அண்டர் பஸ்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து சைடில் திருப்பி ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயம் எடுக்கும்போதும் ஸ்ட்ரைட்டாக நிற்பீங்க. இப்போ அண்டர் பஸ்ட் எப்படின்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஷேப் சைடில் திரும்பிக்கோங்க. நம்ம பஸ்ட்டு எப்படி இருக்க வச்சுக்கோங்க, சைடில் திரும்பிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் பஸ்ட்டு எங்கே முடியுதோ, பஸ்ட்டு ஃபுல்லாக எங்கே முடியுதோ அதுதான் அண்டர் பஸ்ட். இப்போ மிட்ல இருந்து என் பஸ்ட்டு ஃபுல்லாக எங்கே கவர் ஆகுதோ இது உள்ள வரைக்கும் வந்து நீங்கள் இன்ஸ்டேப்பை விடுங்க. இப்போ நம்ம பஸ்ட் சைஸ் இருக்குன்னா இது உள்ள வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டேப் விட்டு அளந்து பாருங்கள். அதுதான் நம்ம அண்டர் பஸ்ட் லென்த். ஓகேவா? என் ஷோல்டரோட மிட்ல இருந்து என் அண்டர் பஸ்ட் எதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ளே வச்சு பார்க்குறேன். நல்லா உள்ளே விட்டு பார்க்கும்போது எனக்கு எந்த கிடைக்குதுன்னா 13.5 கிடைக்கிது. இதான் என்னோடய அண்டர் பஸ்ட் லென்த். நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதில்ல? உங்கள் ஃபுல் பஸ்ட் எப்படி கவர் ஆகி முடியுதோ, அதான் விச் மீன்ஸ் உங்கள் இன்னர் ப்ரா போட்டிருப்பீங்களா, அது வந்து எது ஃபுல்லாக கவர் ஆகி முடியுதோ அந்த லைன் வரும்ல, அதுதான் உங்களோட அண்டர் பஸ்ட் லைன். தெளிவாகவே சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எடுக்குது. ஃப்ரண்ட் நெக் எப்படின்னா அதே தான் உங்கள் ஷோல்டர் மித்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு 6 தோணுச்சுன்னா 6க்கு ஸ்ட்ரைட்டாக கோடு கிழிச்சு பாருங்கள். அது வந்து நெக் எங்கே வரும், ரொம்ப க்ளோஸ்டாக வருதா, இல்லை 7 வந்தால் ரொம்ப கீழே வருதா, லோவாக வருதான்ற நீங்கள் பாருங்கள். எப்படின்னா இது வந்து நம்மளோட நெக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இது வந்து இது ஷோல்டர்லேருந்து நேராக எடுக்கிறேன். இங்கே ஒரு 6 பாயிண்ட் வந்துச்சு. இங்கே நேராக நான் பார்க்குறேன். 6 இன்ச்சஸ் வந்து நேராக பார்க்கும்போது இங்கே வந்து எனக்கு ரொம்ப லோவாக இருக்கா, இல்லை லோவாக இல்லை எனக்கு கரெக்டாக இருக்கான்னு தோணுச்சுன்னா அதுதான் நம்மளோட நெக் லென்த்து. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டரோட ஃபுல் லென்த் எடுக்கப்போ ஷோல்டர் ஃபுல் லென்த் எப்படின்னா, லீனாக இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் தனியாக, ஹேண்ட் தனியாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறவங்களுக்கு, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுக்கு எப்படி பண்ணோன்னா, நம்ம ஹேண்டும் நம்ம ஷோல்டரும் வந்து எங்கே கரெக்டாக ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல கரெக்டாக ஜாயின் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் முடிக்கணும். ஓகேவா? எப்படின்னா இந்த பாருங்கள், இது நம்ம ஷோல்டரு, இது வந்து நம்ம ஹார்ம்ஃபுல். ஓகேவா? நம்ம ஹேண்ட், இங்கே ஷோல்டர், இங்கே ஹேண்ட் ஆரம்பிக்குது, இது நம்ம ஹார்ம்ஃபுல். இந்த ரெண்டுமே எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஷோல்டரோட ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் எடுக்கணும். இல்லை இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே வந்து ஷோல்டர் அளந்து ஒரு ட்ரெஸ் வச்சு வச்சுருந்துருப்பீங்களா, அதில் ஃபுல் லென்த்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த் எடுக்கும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் எடுக்கிறதா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கான விஷயம் நான் சொல்லிட்டேன். இதுக்கான டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஷோல்டரோட எண்டும் ஹேண்ட்ஸோட அந்த ஹார்மோல் இருக்குல்ல, அந்த ஹேண்டோட ஸ்டார்டிங்கும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம ஷோல்டரோட லென்த் ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷோல்டர் வரைக்கும் லென்த் எடுக்கணும். அது போய் தான் ஷோல்டர் லென்த் சொல்லுவாங்க. என்னோடய ஃபுல் ஷோல்டர் லென்த் நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன். எப்படின்னா அது முன்னாடி வச்சு அளக்கக்கூடாது, கழுத்துக்கு பின்னாடி என் டு என் ஷோல்டர் அளந்து பாருங்கள். எனக்கு வந்து